சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ நேற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்பில் நடத்துகிறாங்கன்னா, ஓகே, கல்வியில் நம்ம எவ்வளோ தூரம் சிறந்திருக்கோம், எந்த பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கோம், திராவிட கட்சியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் எஜுகேஷன் சென்ட்ரிக்காக போகுன்றதா எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருந்தது. ஆனால் அந்த நிகழ்வை பார்க்கும்போது ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய நடிகர்கள், ஸோ நடிகர்களுக்கும் கல்விக்கும் என்ன பெரிய சம்பந்தம்னு தெரியல, பட் நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு கிளாமரஸ் ஈவெண்ட்டா இருந்தது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜேர்னலிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த கெஸ்டா இருந்தாங்க. ஸோ நிறைய பத்திரிகையாளர்கள், சீனியரான பத்திரிகையாளர்கள்லாம் கெஸ்டா இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான நிகழ்வு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபேமிலிக்கும் எல்லாம் நடுவில் ஒரு லைன் உண்டு. அதெல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு லைன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இப்ப மறையுதோ, கவர்மெண்ட், பார்ட்டி, மீடியா, ஃபேமிலி எல்லாமே ஒன்னாகுது அப்படின்ற மாதிரியும் தோணுது. எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் பார்க்குறேன். நேற்றைய நிகழ்வு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பிலான நிகழ்ச்சி. இது பாரதியோட கவிதை வரிகள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அடுத்த வரி அதிக முக்கியமாக கவனிக்கும். இவர்கள் கம்பனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். மாபெரும் கவி கம்பன். அந்த வார்த்தையை இவங்க கம்பனை வள்ளுவரை ஏற்றுக்கொண்டது மாதிரி இவங்க ஏன் இளங்கோவடிகளுக்கு எதிராக கூட திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள். கம்பரசம் என்ற அண்ணாதுரை புஸ்தகமே எழுதினார். ஸோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கம்பனை பற்றி அவருடைய பார்வைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போட்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லும்பொழுது இவங்க என்ன நிகழ்ச்சியோட நோக்கம்னா, ஸ்டாலின் அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சில முயற்சிகள், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்றவற்றில் பல அதில் இருக்காங்க. அது ஒரு அவையெல்லாம் நல்ல திட்டங்கள் தான், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நான் முதல்வன் ஸ்கீமில் படித்து ஜப்பான் மொழியில் கூட நேற்று ஒரு பெண் பேசியிருக்கிறார், வேலைவாய்ப்புலாம் அடைஞ்சிருக்காங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்துக்கு யாருமே இடமில்லை. அது ஒரு நல்ல முயற்சி, பாராட்டுக்குரிய முயற்சி என்பதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. இது அரசு ஸ்டாலின் அரசாங்கத்துடைய இந்த முன்னெடுப்புகள் என்பவை பாராட்டுக்குரியவை தான், அதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. அதோடு சேர்த்து அவங்க இந்த நேற்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுல கிராமப்புற மாணவர்களுக்கான அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. உயர் கல்விக்காக +2 முடித்தவங்களை மருத்துவம், சட்டம் போன்ற படிப்புகளில் படித்து வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக வந்தவர்களாம் ஆட்சியெல்லாம் கூட பாராட்டியிருக்காங்க. இதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது அரசாங்கத்தோட செலவில் நடைபெற்ற கல்வி திட்டங்கள் இவையெல்லாம், அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இந்த பாராட்டு விழாவும் அரசாங்கத்தோட செலவில் நடந்தது. இதை அகரம் ஃபவுண்டேஷன், சிவகுமார் ஃபேமிலி, நடிகர் சூர்யா, கார்த்திக், சிவகுமார் அவங்க ஃபேமிலி நடத்தின சமீபத்தில் நடந்த அந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். அது தனிப்பட்ட முறையில் அவர்கள் சூர்யா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவங்க பணத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களை, மாதத்துக்கு 500 மாணவர்களை என்னமோ ஆண்டுக்கு படிக்க வைக்கிறாங்க. அதை முழுக்க அவங்க செலவில் அது நடக்குது. அதோட அடியோற்றி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். அந்த தொகுப்பு வழங்கின டிடியோட ப்ரெசன்டேஷன், அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது தனியார் நிகழ்ச்சி. அதில் அவங்க செலவு பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இது அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, கல்வி நிகழ்ச்சியில் இவ்வளவு சினிமாக்காரர்களை கொண்டு வைத்து அதை ஒரு கிளாமரஸாக நீங்கள் சொன்னது போல் மாற்றியது என்பது அவலமானது என்னை பொறுத்த வரைக்கும். டைரக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க, அவர்களுக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? கல்வியாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும்பொழுது இவர்களை அழைத்து சிவகார்த்திகேயன் அவர் என்ன செஞ்சார், இந்த திட்டத்தில் அவரோட பங்களிப்பு என்னன்றதையும் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அல்லது இயக்குனர் மிஷ்கின், அல்லது அங்கே பேசின வேறு சில இயக்குனர்கள், நடிகர்கள். ஸ்டாலின் அரசாங்கத்தோட இந்த அற்புதமான முயற்சி, நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட இந்த முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. நாம் மனப்பூர்வமாக அதை பாராட்டுகிறோம். அதில் எந்த சந்தேகமும் எவருக்கும் வேண்டாம். ஆனால் இந்த சினிமாக்காரர்களுக்கும் இந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம்? ₹1 இவங்க செலவு பண்ணியிருப்பாங்களா? நீதிபதி சந்துரு அவர்கள் பேசும்போது சிவகார்த்திகேயன் உள்ள வரும்போது ஒட்டுமொத்த கவனமும் ஒரு பக்கம் திரும்புகிறது. இதெல்லாம் உங்களுக்கு படித்தவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமரியாதை. அதே மாதிரி அவங்க பாரதி பாஸ்கர் பேசும்பொழுது யாரோ நடிகர்கள் வந்தாங்க, அவங்க பேச்சை நிறுத்திட்டாங்க. அவங்க மொத்தமாக யாரும் வந்த பிறகு சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறேன்றாங்க.
இப்போ சுயமரியாதை உள்ள நீதிபதிகளோ அறிவுஜீவிகளோ அத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் சுயமரியாதை அடகு வச்சுட்டு ஒரு சினிமாக்காரன் வரான்னா அதுவும் அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த சினிமாக்காரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த அரசாங்கம் நடத்துதுன்னா அந்த அரசாங்கத்தை நம்ம பாராட்டுறோம். முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ வந்து அது என்னதான் அரசு பணம் பொது பணமாக இருந்தாலும் இந்த முன்னெடுப்பு அவங்க எடுத்திருக்காங்க, அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள், நாம் மதிக்கிறோம் அவர்களை. ஆனால் இந்த முன்னேற்றத்துக்கு, இந்த ஸ்கீமுக்கு, இந்த முன்னெடுப்புகளுக்கு, இந்த கல்வி பணிக்கு கிராமப்புற மாணவர்களை ஊய்வித்ததில் அவர்கள் வந்து பெரிய இடங்களுக்கு போனதில் எந்த விதத்தில் இந்த சினிமாக்காரர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கு? எதற்காக அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள்? இது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அகரம் ஃபவுண்டேஷன் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அது சிவகுமார் ஃபேமிலியோட முழுக்க அவங்க உழைச்சி அந்த குடும்பம் வந்து கோடிக்கணக்கில் அவங்க ஆண்டுதோறும் கல்விக்காக செலவிடுகிறார்கள். அவங்க யார் அழைச்சாங்கன்னாலும் அது தப்பு கிடையாது. ஆனால் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை தவிர வேறு யாரும் சினிமாக்காரர்கள் அதில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் முழுவதுமாக கிளாமரஸாக அதை கொண்டு போகிறீங்க. இதுக்கு ஒரே பதில் தான் சொல்ல முடியும். இன்றைக்கி விஜய் உங்களுக்கு காம்படிட்டராக வந்துட்டதால் விஜய்க்கு செக்கு வைக்கிறது என்ற போர்வையில் நீங்கள் சினிமாக்காரர்களை அழைத்து இந்த அரசாங்கத்தின் சாதனைகளை பறைசாற்றுகிறீர்கள். ஒன்று. மூன்றாவது பாயிண்ட், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்முடைய துறை சம்மந்தப்பட்டது. மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான். அவர்கள் அங்கே வந்து பார்வையாளர்களாக கஸ்டாக உட்கார்ந்துருக்காங்க. செய்தி சேகரிக்க போனவர்கள் அல்ல, அது தனி கேலரி. இவர்கள் பார்வையாளர்களாக அங்கே அமர்ந்திருப்பது என்பது வந்து மீடியா பர்சன்ஸையும் இந்த கவர்மெண்ட் வந்து டே ஒன்லேருந்து வந்து தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க உங்கள் கேள்வியில், எப்பயுமே வந்து அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் நிர்வாகத்துக்கும் மீடியாவுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கணும். இடைவெளி இல்லை கேப்ரியல், ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கணும். எ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மீடியா அண்ட் த கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் கவர்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் மீடியா. இது ரொம்ப 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 ஒரு புகழ்பெற்ற ஒரு கோட், ஒரு மேலை நாட்டு ஒரு இன்ஃபேக்ட் இதை சொன்னவர் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது, நான் படித்திருக்கிறேன் இது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, எ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மீடியா அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் கவர்மெண்ட், டெமோக்ரஸி அண்ட் மீடியா. அதாவது அரசாங்கத்துக்கும் மீடியாவுக்கும் இடையில் தொடர்ந்து ஒரு உரசல் அல்ல, மோதல் இருப்பது டாலரபிள் லெவல் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மீடியாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில், கவர்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு அளவுக்கு ஒரு உரசல், ஒரு மோதல் இருப்பது அரசுக்கு நல்லது, மீடியாவுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லைன் வந்து இன்னைக்கு பிளர் ஆகிடுச்சு. மீடியா இஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்டுங்க. அதுதான் ரொம்ப அவலமானது. இப்போ 4 ஆண்டுகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்த பொழுது அவர்கள் மீடியா பர்சன்ஸ் அழைத்து வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தினாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல. முக்கியமான எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் அழைத்து, எல்லோரும் நண்பர்கள் தான், தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் எனக்கு எந்த பகையும் கிடையாது, விமர்சனம் உண்டு, பகை கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் தான். அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க, அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் நடக்குது. எல்லா முக்கியமான எடிட்டர்ஸ், முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே, இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஸ்தாபனங்கள் ரீதியாக ஜேர்னலிஸ்ட் ஒரு ரெப்ரசன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுங்க, எடிட்டர்ஸு, சீஃப் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட், இப்போ என்னை போன்றவர்கள் அங்கே பலரும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள்ன்றாங்க. வழக்கமாக 4 ஆண்டுகள் ஒரு அரசு முடிக்குதுன்னா தேர் வில் பி அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அது இல்லை. 2 மணி நேரம் நடக்குது. நீங்கள் வந்து முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் எல்லோரிடமும் பேசுகிறார், துணை முதலமைச்சர் பேசுகிறார், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அவையெல்லாம் வரவேற்கத்தக்கவை, அதில் எந்த குறையும் நான் சொல்லவில்லை. ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை. வழக்கமாக இந்த மாதிரி 4 ஆண்டுகளை ஒரு அரசு முடிச்சுட்டு கடைசி வருஷத்துக்குள்ள லேம்டக் கவர்மெண்ட்டாக போகுது இன்னும் 3 மாதத்தில் அப்படின்னும் பொழுது தேர் வில் பி அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். எல்லா அதிகாரிகளும் உள்ள பக்கத்தில் இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, ஹோம் செக்ரட்டரி இருக்காரு, சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ் 4 பேர் அவங்க இருக்காங்க, டிஜிபி இருக்காரு, கமிஷனர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்கன்னும் பொழுது வழக்கமாக என்ன நடக்கும்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகளில் த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட் எதுன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். மீடியா கேள்வி கேட்கணும், முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது 2 பேரும் சேர்ந்தோ, தேவைப்பட்டால் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை. மாறா நீங்கள்லாம் ஆலோசனை சொல்லுங்கன்றாங்க, இவங்களும் ஆலோசனை சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆக்வர்டான ப்ரப்போசிஷன் கேப்ரியல். ஏன்னா மீடியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். சார், சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாவோட வேலை கேள்வி கேட்கறது தான், கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறது மீடியா கிடையாது, வேலை கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் ஏற்றுக்கிறேன்.
பட் இப்ப இந்த நிகழ்வை பொறுத்தளவுல இது ஒரு பப்ளிக் இவெண்ட்ல ஒரு கெஸ்டா மீடியாக்காரங்களை இன்வைட் பண்றதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, நான் இந்த இடத்துல வேறுபடுறேன். இது வந்து கவர்மெண்ட் தன்னோட புகழ பறைசாத்திக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது மேசிவ் ஸ்கேல்ல ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதும், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இது விஷயம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பொதுவெளியிலேருந்து சம்டைம்ஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மை தெளிவாக தெரியும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கெஸ்ட்டாக வந்தால் கூட, சீஃப் மினிஸ்டரோட ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டாக வந்தால் கூட, சார், தர் 2 டைப் ஆஃப் மீடியா. ஒன்று அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண போகிற மீடியா, அது தனியாக மீடியா கேலரியில் இருப்பாங்க. இன்னொன்று ஆஸ் அ கெஸ்ட்டாக போகிற மீடியா பார்த்தீங்கன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் விஐபிஸ்க்கு தள்ளி தான் இருப்பாங்க, அல்லது ஒரு ஓரத்தில் இருப்பாங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஜஸ்ட் பேக் சைடில் ப்ராமினென்ட் மீடியா பர்சனாலிட்டிஸ் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் அது மூலமா என்ன சொல்ல விரும்புது? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க கேட்டீங்க இது என்ன தவறுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது தவறு சரின்றதை விட திஸ் இஸ் நாட் ஹெல்த்தி. மீடியா, வெதர் யூ ஆர் அன் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஆர் யூ ரெப்ரசன்ட் அன் ஆர்கனைசேஷன், இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நீ போய் அதில் கலந்துக்கிறதுன்றது somehow you are compromising your caliber. என்னன்னா இந்த அரசு 1000 நல்லது பண்ணியிருக்காங்க, நான் மறுக்கல. பட் இது ஒரு இமேஜ் ப்ரொஃபைலை உயர்த்துறதுக்கு, அதுவும் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், 6 மாசத்துல 7 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது இந்த அரசு தன்னுடைய இமேஜை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையை பண்ணுது. அதுல இவ்வளவு ஸ்கோர்ஸ் ஆஃப் மீடியா பர்சன்ஸ், நிறைய மீடியா பர்சன்ஸ், மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லோரும் நண்பர்கள் தான். யார் மீதும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பகையும் எந்த வன்மமும் எந்த விதமான பகை உணர்ச்சியும் இல்லவே இல்லை. பட் இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப நாசியேட்டிங்காக அவலமாக இருக்குது, முடைநாற்றம் எடுக்கிறது. அதாவது அட் அ டைம் அண்ட் மீட் சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பார்க்காத ஒரு கட்டத்தில் ஒரு கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கூட இது வரைக்கும் இல்லை. இம்ப்ராம்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் சிஎம் கொடுக்குறாரு. இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் கொரோனா பீக்கில் இருக்கும்போது எல்லா எடிட்டர்ஸையும் கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி, அன்னைக்கு இருந்த நம்முடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் இருந்தாங்க. இட் வாஸ் அன் இன்ட்ராக்ஷன் அகெயின். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 4.5 வருஷத்தில் ஒன்லி இம்ப்ராம்டோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஏர்போர்ட்டுக்கு போவார் முதலமைச்சர், எங்கேயா போகிறாருன்னா அவர் 4 கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, அவ்வளோதான். அது மாதிரி எங்கேயாவது இப்போ பார்ட்டி ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ அந்த எலெக்ஷன் டைமில் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 4 கேள்விக்கு பதில். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கலைஞர் பீரியடில், ஏன் ஜெயலலிதா பீரியடில் நிறையா இருந்தது. ஆஃப்டர் 2014 ஜட்மெண்ட்டுக்கு பிறகு தான் அது குறைஞ்சிது. 91, 96 கிடையாது, 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். 96, 2001 எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறையா, 2001 and 6 அப்டி நம்பர் ஆஃப் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ். எவ்வளோ நானே அட்டன் பண்ணியிருக்கேன், கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ். நீங்கள் யூ கேன் ஆஸ்க் எனி திங். கலைஞர் சொல்லவே தேவையில்லை, இஸ் அ டார்லிங் ஆஃப் த மீடியா. எந்த நெருக்கடியான கட்டத்திலையும் கலைஞர் மீடியாவை பார்த்து பயந்து ஓடினதே கிடையாது. கனிமொழி அரெஸ்ட் பண்ணப்போ கூட அவர் வீட்டுக்குள்ளே மைக்க போடும்போது வேற ஒரு தலைவராக இருந்தால் விலகி ஓடி இருப்பார், அவர் போவே இல்லை, அழுதார். அப்போ கூட ஒரு தந்தையின் நிலையிலிருந்து நான் கண்ணீர் விடுகிறேன்னார். எப்பயுமே அவர் மீடியாவை பார்த்து தப்பிச்சு போனதே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது இல்லை, எந்த மீடியா பர்சனும் இதை வலியுறுத்துறதும் இல்லை. இந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது உங்களுடைய 4ஆம் ஆண்டு நிலை விழாவில் நீங்கள் மீடியா பர்சன்ஸை கூப்பிட்டு மீடியா பர்சன்ஸோட உரையாடுறது வேட மீடியா பர்சன்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது வேலை. நத்திங் கேன் ரீப்ளேஸ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி சார், ஏன் ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல முதல்வருக்கு ஒரு தயக்கம் இருக்கு? ஏன்னா பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்டுற போகிறது இல்லை, முதல்வருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணவும் தெரியும். ஆனால் ஏன் அவர் மீடியாவை அவாய்ட் பண்ணுறாரு? இதை ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஹிட்லர் எடுத்துக்கிட்டோன்னா அவர் மீடியாவுக்கு பதில் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நீ கேட்டு நான் என்ன பதில் சொல்றேன்னு ஆட்டிடியூட் அவருக்கு உண்டு. எலெக்ஷனை நடத்தாதது காரணம் என்னன்னா, எலெக்ஷன் நடத்தினா எனக்கு ஜெயிக்க முடியும், ஆனால் நீங்க பெர்மிஷன் கொடுத்து நான் பவர்ல இருக்கக்கூடாது, நான் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு இடம் அவருக்கு. இவங்க ஏன் அதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தல? என்ன பிரச்சனை? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. மீடியாவை டிஎம்கே நினைச்சாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பெருசா அங்கே எதுவும் நடந்துற போறதெல்லாம் கிடையாது. இவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி. ஆமா, இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். எமர்ஜென்சில அடிபட்டு வாய்ஸ் கேட் ஆஃப் மீடியா. ஐ டோன்ட் நோ. இப்போ நான் என்ன சொல்றேன், இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். அவர் இன்னைக்கு எமர்ஜென்சியில் அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்து அடிபட்டு உதப்பட்டு இன்னைக்கு அனுபவத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்திய அரசியல் தலைவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் தான் இருக்கார். ஃபாரூக் அப்துல்லா கூட கிட்டத்தட்ட ஓய்வு பெற ஸ்டேஜில் இருக்கார், பதவியில் இல்லை. ரவிசங்கர் பிரசாத்லாம் பிஜேபிக்குள்ளே ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்தது நிதிஷ்குமார். ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்லணும்னா அவர் நிதிஷ்குமார். அவரும் இதே மாதிரி ஸ்டாலின் மாதிரியே, ஸ்டாலினோட வயதில் மூத்தவர், இதே மாதிரி எமர்ஜென்சியில் சிறையில் 19 மாதங்கள் இருந்தவர். ஸோ அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய 5-6 அரசியல்வாதிகளில் ஒருவர் ஸ்டாலின்.
அவர் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து இதை வந்து திமுக நண்பர்கள் வந்து இந்த ஃபேக்டையே கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்றாங்க. அரே கமானியா, ப்ரெஸ்ஸை பார்க்குறதுன்றது ப்ரெஸ்ஸுக்கிட்ட பர்சனலாக 4 வார்த்தை பேசுறது இல்லை. அல்லது கலைவன ரங்கத்தில் 4வது ஆண்டு விழாவில் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருகிட்டையும் பேசிட்டு அப்புறம் லஞ்சு கொடுத்துட்டு எல்லாரையும் கருத்து சொல்லுன்றாங்க. எல்லா மீடியா பர்சன்ஸும் கருத்து சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை இல்லை சார். ஐ எம் சாரி. எந்த ஒரு சுய மரியாதை உள்ள ஜேர்னலிஸ்டும் நான் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளுவான் அல்லது ஒப்புக்கொள்ளுவாள். மீடியாவோட வேலை கவர்மெண்ட்டுக்கு புத்தி சொல்றது இல்லை. மீடியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். மீடியா இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் வந்து கஸ்டா, ரொம்ப ரேர் அக்கேஷன், அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷன். சினிமாக்காரங்களை கூட்டிட்டு வந்து நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் போய் மீடியாக்காரங்க சீனியர் கஸ்டா உட்காடுறாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கிறது. நோக்கம் நல்ல நோக்கங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கல்வியாளர்களாக இருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்கள் யூரோப் போறதுக்கு முன்னாடி மீடியாவை சந்திச்சு எல்லாம் பேசினார் இல்லையா? அத இல்லைங்க, அது இம்ப்ராம்ப்டோங்க. ஒரு 4 கொஸ்டின்ஸ் வருது, அந்த 4 கொஸ்டினுக்கு அவர் பதில் சொல்றாரு. ஒரு தடவை அவர் திரும்ப வரும்போது வந்து அடுத்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு. இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருக்குரிய மரியாதையை நாம் என்றும் கொடுக்கிறோம். ஒரு அனுபவம் வாய்ந்த முதலமைச்சர், இந்தியாவிலேயே மிகுந்த அனுபவம் வாய்ந்த, விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலமைச்சர்களில் மறுபடியும் சொல்கிறேன், அவசர நிலை கால கொடுமைகளை அனுபவித்து இன்று உயிருடன் இருக்கக்கூடிய, ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2-3 தலைவர்களில் ஒருவர். நிதிஷ்குமாரை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இருக்கதா தெரியல. ஆகவே இந்த சூழ்நிலையில வந்து மீடியா பர்சன்ஸ் வந்து ஆஸ் அ கெஸ்டா கலந்துக்கிறதுல என்ன தப்பு நீங்க கேட்குறீங்க? இது வந்து மேற்பார்வையில பார்த்தா இது வந்து சட்டுன்னு இந்த பேக்ரவுண்ட் இல்லாம 4 வருஷமா இந்த கவர்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட புரிதல் இல்லாம பார்த்தா இதுல என்ன தப்புன்னு நம்ம கேள்வி வரும். பட் என்ன இந்த கவர்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? நீங்க அனிவர்சரியை கொண்டாடுறீங்க. அனிவர்சரியை கொண்டாடுறதோட ஃபண்டமெண்டல் திங் இஸ் யூ ஹாவ் டு அட்ரஸ் த பிரஸ் கான்ஃபரன்ஸ். யூ ஆர் இன்வைட்டிங் சஜஷன்ஸ். ஆனா இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப அரசு விழா நடக்குது, அதுல மீடியாக்காரங்களுக்கு அரசு முக்கியமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் மீடியா ஒரு த்ரெட்டா பார்க்கல, மீடியாக்காரங்களும் ஒரு ஃப்ரெண்டா பாக்குறாங்க. அது முதல் தப்பு. ஆக்சுவலா மீடியாக்காரங்களும் ஒரு த்ரெட்டா பார்க்கணும். மீடியாவை த்ரெட்டா பார்க்கணும், மீடியா வந்து உன்னை எதிரியா தான் பார்க்கணும். அதே மாதிரி மீடியாக்காரங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இந்த மாதிரி அமர்த்தப்படும் போது, அதிகப்படியான முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது, மீடியாக்காரங்களுக்குமே அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் ஏற்படும். நேச்சுரலி வந்துடும். போல்டா கேட்க முடியாது. நீங்க வந்துங்க, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்கிட்ட இதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னது. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணவர் ராம்நாத் கோயங்கா. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவரோட காலத்தில் வந்து ரிப்போர்ட்டராக சேர்ந்து மிக உயர்ந்த பதவிக்கு எக்ஸ்பிரஸில் வந்தவர். அவர் சொன்னது ஒரு இன்சிடெண்ட். அவர் சொன்னது நேரில் அவர் பார்த்த ஒரு இன்சிடெண்ட். இந்த மிடில் 80s என்னமோ ராஜீவ்காந்தி பீரியடில், அதுக்கு அடுத்து 4-5 ஆண்டுகள் அவர் 1991 ராம்நாத் கோயங்கா இறந்தார். அந்த ப்ரெஸ் பில் வந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி ஒரு ப்ரெஸ் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் அதை எதிர்த்து இந்தியா பூரா ஒரு நாள் எல்லா பேப்பரும் மூடினாங்க 86-87. அப்போ டெல்லியில் ஒரு பெரிய ஊர்வலம் ராஜீவ்காந்தி பீரியடில் நடக்கும் பொழுது, அப்போ 80 வயது அவர் கடந்து அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த 21 வயது ரிப்போர்ட்டரோட ரோடில் கைகோத்து நடந்து வந்தவர் ராம்நாத் கோயங்கா. இஸ் அ டாயின் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் அவரோட லைஃப்பில் நடந்தது. அந்த ஜேர்னலிஸ்ட் எனக்கு சொன்னார். ஹி வாஸ் ஒர்க். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். ராம்நாத் கோயங்காவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் நேரில் பார்த்தது. யாரோ ஒரு பாலிட்டிஷியன், அவங்க அந்த ரிப்போர்ட்டர், அவங்க பீட் பார்க்குற அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரிப்போர்ட்டரை பற்றி, இஸ் அ வெரி குட் ரிப்போர்ட்டர், ரொம்ப புத்திசாலியான ரிப்போர்ட்டர், இஸ் அன் அசட் டு யூ அப்படி இப்படின்னு ராம்நாத் கோயங்கா பார்த்தப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் என்னமோ சொன்னாலும், நெக்ஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ் ஹிம், ஹி ஃபயர்டு தட் ஜேர்னலிஸ்ட். அந்த ரிப்போர்ட்டரை வேலையை விட்டு தூக்குனாராம் ராம்நாத் கோயங்கா. அவர் சொன்ன வார்த்தை, ஒரு அரசியல்வாதி ஒரு ரிப்போர்ட்டரை பற்றி இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த ரிப்போர்ட்டர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், இது அப்படியே வந்து ஃபேஸ் வேல்யூவில் கூட நீ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட சாராம்சம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் நமக்கு தெரியாமல். பட் அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசியல்வாதியாவது, அவர் யாராக வேணா இருக்கட்டும், எந்த பதவியில் வேணா இருக்கட்டும், ஒரு ரிப்போர்ட்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மீடியா பர்சன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்க ரோவில் 4 ரோ பின்னால் உட்காந்துருக்காங்கன்னா இவங்க வந்து நெருங்குறாங்க. நீங்கள் அந்த நெருக்கத்தை வந்து எப்போ வந்து பவரில் இருக்கவங்களோட நீங்கள் காட்டுறீங்களோ அப்போ உங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபங்க்ஷனிங் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும்.
உங்களை அறிஞ்சோ அறியாமலோ ஆகும், டெஃபினட்டாக ஆகும். யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் தட் லக்ஷ்மண் ரேகா. இன்ஃபேக்ட் நானே ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பொலிட்டிஷியனோட ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இன்டர்வியூஸ்லாம் அக்ரெசிவான கொஸ்டின் கேட்க முடியாது. அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டோட சேலஞ்சர். நம்ம வந்து சோர்சஸ்க்காக கல்டிவேட்டும் பண்ணணும், ஆனா அதே நேரத்துல வந்து நெருங்கும். இட்ஸ் லைக் இது வந்து ஒரு நெருப்பு கிட்டங்க. குளிர் பிரதேசத்துல நீங்க வந்து அந்த இதுல நெருப்பு போட்டு பக்கத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த அது பேர் என்ன, அந்த அந்த ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும், அது கீழே போட்டு உட்காந்துருக்கும். கிட்ட போனீங்கன்னா சுற்றும், தூரம் இருந்தீங்கன்னா உரைக்காது. ஸோ அந்த இன்ஃபேக்ட் ஒரு ஜேர்னலிஸ்டோட மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் சேலஞ்சு ஹவு டு கீப் தட் ஈக்குவலிபிரியம். நெருங்கவும் கூடாது, விலகவும் கூடாது, அந்த சூடும் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் கிட்ட போனால் பொசுங்கிட்டும், தூரம் வந்தால் உரைக்காது. ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஃபங்க்ஷன்லாம் உட்காருதுன்றதெல்லாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் தன்னோட சாதனைகளை, இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட், ஐ டோன்ட் டினை தட். தன்னோட சாதனைகளை பறைசாற்றிக் கொள்வதற்காக இந்த அரசு ஒரு விழா எடுக்கும் பொழுது அதில் போய் வந்து ஒரு 50 ஜேர்னலிஸ்ட் உட்காருதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவலமானது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாசியேட்டிங், முடைநாற்றம் எடுக்கக்கூடியது. இது வந்து மீடியா தன்னோட சுயத்தன்மையை இழக்குது. ஆட்சியாளர்கள் மீடியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராங்க. அறிந்தோ அறியாமலோ மீடியா தன்னுடைய ப்ரொஃபஷனல் ஃப்ரீடத்தை இழக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அக்ரெசிவாக இந்த கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுற ஒரு ஸ்டேட்டஸில் இந்த மீடியா இருந்துட்டு, மீடியாவுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இடையில நிறைய மோதல் நடக்குது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரெகுலராக நடக்குது. அந்த இடத்துல இப்படி போய் உக்காந்தாங்கன்னா பரவாயில்ல, பிகாஸ் யூ ஆர் நாட் லூசிங் யுவர் கிரெடென்ஷியல்ஸ். இந்த 4.5 வருஷத்தில் வந்து there is not a single ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இன்ட்ராக்ஷன்றது வந்து பர்சனல் லெவலில் இருக்க ஒழிய இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பொழுதுனிக்கும் மோடி கவர்மெண்ட்டையும் எடப்பாடியும் தான் விமர்சிக்கிறாங்களே ஒழிய இந்த கவர்மெண்ட் இந்த மீடியா தொடர்றதே கிடையாது. அதுக்கு 1000 உதாரணங்கள் நம்மளே சலிக்க அதை பேசிட்டோம். இன்ஃபேக்ட் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சார். இப்போ நம்ம மீடியான்னு ஜென்ரலா சொல்றோம்ல, அந்த இவெண்ட்ல ஜென்ரலா மீடியாவை அவங்க இன்வைட் பண்ணல, டிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா பேசக்கூடிய மீடியாவை. எக்ஸாக்ட்லி அதுல அந்த மீடியாவில் உட்கார்ந்துருந்தவங்க அத்தனை பேருமே வந்து திமுக சார்பு நிலை உள்ள பத்திரிகையாளர்கள். மறுபடியும் சொல்றேன், அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நண்பர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவங்க மேல நான் எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தல. பட் அவங்க அத்தனை பேருமே நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் எல்லோருமே திமுகவுக்கு சார்பு நிலையில் உள்ளவர்கள். திமுகவை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணக்கூடிய, ஸ்கெப்டிக்கலா பார்க்கறதுன்னு, திமுகவை கடும் விமர்சன கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட ஆஸ் அ கெஸ்டா அங்க வந்து உட்காரல. அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லையா, அவர்களை அனுப்பிய வரலையா நமக்கு தெரியாது. ஆனா சீன்ல இல்லை. அவங்க அத்தனை பேருமே வந்து மோடியை கூட விமர்சிப்பாங்க, ஸ்டாலினை விமர்சிக்க மாட்டாங்க. அப்ப மக்கள் மத்தியில மீடியா பர்சன்ஸ் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் இவர்கள் மீது நான் எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை, அவருடைய நேர்மையை நான் சந்தேகிக்கவில்லை. பட் நேர்மன்றது வந்து காசு பணம் மட்டும் இல்லை சார். நீங்க ஐடியாலஜிக்கலா காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க, ப்ரொஃபஷனலா காம்ப்ரமைஸ் ஆகுறீங்கன்னா அதுவும் கரப்ஷன் தான். சரி, இப்போ நீங்க அந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புன்ற மாதிரி நிறைய தடவை பேசுனீங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஈவெண்ட்டையுமே கேள்விக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய வெற்றி விழா மாதிரி தான் அதை கொண்டாடுறாங்க. எங்களோட சாதனைகள் அப்படின்ற இடத்துல இருந்து அதை பண்றாங்க. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, திராவிட ஆட்சி இங்க பல டிகேட்ஸாக இங்கே நடந்துட்டு இருக்கு. 50 இயர்ஸ்க்கு மேலே திராவிட ஆட்சி 60 இயர்ஸாக நடந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இன்னைக்கும் என்ன சொல்றாங்க, மாணவர்களுக்கு, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்க ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரீ லஞ்ச் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்ற அந்த திட்டம், அதுல பணம் கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணி மாணவர்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, இங்க எஜுகேஷன் சரியில்லைன்றதா அது காட்டுது. நீங்க ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க எஜுகேஷனை யூஸ் பண்ணி மக்கள் மேம்பட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க உங்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க. 50 இயர்ஸா உங்களால ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்க முடியாததால தான் இன்னைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவும் நீங்க கொடுக்கக்கூடிய லஞ்சையும் சார்ந்து மக்கள் இருக்காங்கன்னு பாக்குறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிட்டி மோசமா இருக்குன்றதா இது காட்டுது. ஜெப்ரில், நான் இந்த இடத்துல வேறுபடுறேன். அது நான் அந்த பேக்ரவுண்டுக்குள்ள கூட போக வரல. இந்த முன்னெடுப்புல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இதை பாசிட்டிவா தான் இதை பார்க்கறேன். நான் 60 வருஷம் ஆக போகுது, இன்னும் 2 வருஷம் வந்து நான் 67ல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது.
நியர்லி 6 டிகேட்ஸில் வந்து அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த எம்ஜிஆர் 82 கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அது அதுக்கு முன்னால் 1920s நீதி கட்சி ஆட்சி காமராஜ் காலத்தில் கொண்டு வந்தால் கூட எம்ஜிஆர் தான் பரந்துபட்ட அளவில் அதை கொண்டு போனார். ஸோ இந்த 4 டிகேட்ஸில் வந்து அது மிகப்பெரிய அளவில் வந்து கல்வியில் இடைநிற்றலை தடுத்திருக்கிறது. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா கொண்டு வந்த சைக்கிள் திட்டங்கள் வந்து பெண்களோட +2 வரைக்குமான கல்வியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா +2 முடிச்சிட்டிங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு எப்போ வேணால் கூட நீங்கள் போய்க்கலாம். 12ஆம் கிளாஸ் முடித்த ஒரு பெண் குழந்தை வந்து அவள் கல்யாணம் ஆகி அவள் குழந்தை 2 குழந்தை பெற்று 10 வருஷம் பொறுத்து அவள் படிப்பு படித்து அவள் டாக்டராக வக்கீலெல்லாம் கூட ஆயிருக்காங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கல்வியில் மற்ற மாநிலங்களை விட நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னால் தான் இருக்கோம். பட் நிறைய செய்ய வேண்டி இருக்குது. இந்த முன்னெடுப்பில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. அது வந்து அஃப்கோர்ஸ் ஒன் மேன் சே இஸ் லைக் a glass is half filled. ஆனால் என்ன என்னோட பாயிண்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி கிடைச்சிருக்கு, கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல இப்போ லஞ்ச் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, டிராப் அவுட்ஸ் கம்மியாகும் போது சைக்கிள் கொடுக்கும்போது நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் படிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, பாவர்ட்டிலேருந்து அவங்க மீண்டு வராங்களா, அதான் கேள்வி. அப்படி அவங்க மீண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க அதை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அது நடக்கல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம கேள்வி. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஒரு இஷ்யூ, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த இடத்துல எக்ஸாக்டா அதை கேட்கணும்னு சொல்றேன். ஏன்னா இது அந்த அந்த ஃபங்க்ஷன்ல இது அதுதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க சிவகார்த்திகேயனையும் மிஷ்கினியும் இன்னும் சில பேர் உங்களுக்கு வேண்டியப்பட்ட சினிமாக்காரனை கூட்டு வந்து மேடையில் ஏத்துனீங்கன்னா அது என்னங்க ஃபங்க்ஷன்? அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எஸ், யூ ஹவ் அச்சீவ், நீங்க சாதிச்சிருக்கீங்க, மறுக்கல. ஆனா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ன்றது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். ஜட்ஜு பேசும்போது சினிமாக்காரன் வரான்னா மொத்த கும்பலும் அங்க திரும்புது. எந்த ஒரு சுயமரியாதை உள்ள ஜட்ஜுக்கும் அதை விட ஒரு அவமானம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்ப இந்த மேடையோட ஸ்ட்ரக்சரை என்னவாகுது? அண்டு பின்னால வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் பின்னால வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அத்தனை பேரும் திமுக வெளிப்படையா திமுக சார்பு நிலை உள்ளவர்கள். வெளிப்படையா திமுக சார்பு நிலை உள்ளவர்களை வச்சு நீங்க பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களோட சாதனைகளுக்கு வந்து நீங்க வந்து மற்றவங்களோட கிரெடிபிலிட்டியையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் யூசிங் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ். நீங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பாக்குறீங்களோ எல்லாத்தையும் இன்வைட் பண்றீங்க. அவங்களோட கிரெடிபிலிட்டியை உங்களோட அந்த சோகால்டு சாதனைகளுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது நான் என்ன சொல்றேன், இந்த எஜுகேஷன்ல சாதிச்சிருக்கோம் போது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பத்தின டிபேட் கண்டிப்பா தேவை. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன இந்த கல்வி கொடுத்தோன்றீங்க, அந்த கல்வியோட தரம் என்னன்ற கேள்வி வரும்பொழுது வந்து அதை தான் இந்த கவர்னர் சொன்னாரு. அது அன்பார்ச்சுனேட்லி அந்த கவர்னர் மற்ற விஷயங்களை தவறு பண்ணதால அவர் சொன்ன அந்த விஷயத்துல இருந்த நியாயம் எடுபடாம போச்சு. ஏன்னா அவர் 90 விஷயம் வந்து தவறாகவும் மாநில உணர்வுகளுக்கு எதிராகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்கிறதால 10% அவர் சில சமயங்களில் பேசுற உண்மை மக்கள் மத்தியில எடுபடாம போகுது. குவாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு கிராஜுவேட்ஸ் அபிசிமலி லோன் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். அதுக்கு எல்லாரும் அவர் மேல பாஞ்சு போராண்டுனாங்க. இதைத்தான் விஐடி சான்சலர் ஜி விஸ்வநாதன் சொன்னாரு. அப்ப எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அப்ப கவர்னர் சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட். என்ன ப்ராப்ளம்? அவரு சொல்றதுக்கு அவரோட கிரெடிபிலிட்டி அதுல பாதாளத்தில் இருக்கிறதால அதை யாரும் சீரியஸா எடுத்துக்கல. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலா அதுதான் டிபேட்டபிளா இருந்திருக்கும். நீங்க என்னைக்கு சினிமாக்காரங்களை கொண்டு வந்து உள்ள விட்டு அதை கிளாமரஸா மாத்துறீங்களோ, ஒரு பாப்புலர் ஆங்கரை கூட்டு வந்து நீங்க விழாவை நடத்துறீங்க, அதோட தரத்தையே அது கீழே கொண்டு போகுது. அப்புறம் இன்னொன்னு அக்கறை இருக்கக்கூடிய தலைவர்கள் நல்ல ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணும். பெரிய பெரிய விஷனரிஸ் இருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் லீடர்ஸ் இருக்காங்க, இனோவேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகணும். ஆனா நீங்க இன்ஸ்பிரேஷனா யாரை செட் பண்றீங்க? நடிகர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. இவங்க என்ன படிச்சு முன்னேறினவங்களா? இவங்கெல்லாம் சோ படிச்சு ஒரு ஃபீல்ட ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறின ஆட்களை நீங்க காட்டினீங்கன்னா மாணவர்களுக்கு படிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் ஏற்படும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோக்கஸ் அங்க இல்ல. முழுக்க வந்து அதுவும் வந்து சம் சார்ட் ஆஃப் குவாலிட்டியான ஆக்டர்ஸும் கிடையாது. செகண்ட் ரேட் தேர்ட் ரேட் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரீங்க நீங்க. அவன் வந்து துரோணராச்சாரிலேருந்து ராஜாஜி வரைக்கும் நம்மளை படிக்கிறத கெடுத்தாங்கன்றான். இது எவ்வளோ லோடட் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த இடத்துல நீ ஐடியாலஜியை கொண்டு வந்து புகுத்துறல. ராஜாஜி வந்து குலத்தொழில் பண்ணார். ராஜாஜியோட சாக்ரிஃபைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? ராஜாஜியோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்னன்னு உனக்கு தெரியுமா? ராஜாஜியோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் தமிழ்நாடு growth என்னன்னு தெரியுமா? மூதறிஞர் ராஜாஜின்னு கருணாநிதியம் பட்டம் கொடுத்தாரு. அப்ப இந்த மாதிரியான உங்களோட ஐடியாலஜிக்கல் பிரிசம்லேருந்து குறுகிய பார்வை கொண்ட half baked knowledge is always dangerous. அரை உண்மை தான் ஆபத்தானது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை கொண்டு வா, வேம்பு இருக்காரு, அவரை கொண்டு வா. ஏன் டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு நெருக்கமான ஒரு டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசனை கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரியான கல்வியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நீங்க பெரிய சயின்டிஸ்டுங்க இருக்காங்க, அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை, அந்த மாதிரி there are people and people.
ஐஐடியில் இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர் இருக்காரு, காமகோட்டி இருக்காரு, அவங்கதான் வழிகாட்டிகளா இருக்கணும், இன்ஸ்பிரேஷனா. அவங்க இன்ஸ்பிரேஷனு. மிஷ்கினும் சிவகார்த்திகேயனும் இன்னும் வந்து 3rd ரேட் 4th ரேட் டைரக்டர்ஸும் ஆக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனு. அப்போ இந்த நிகழ்ச்சியோட தரமே கீழே போகுது. இதை உட்காந்துன்னு பின்னால் நின்று மீடியா கை தட்டுது. அப்போ இதாவது கேள்வி கேட்குறவனெல்லாம் வந்து ஒன்று சங்கி இல்லைன்னா அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பேசுகிறான்னு முத்திர குத்துறாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2006-11 கடைசி 6 மாதம் கலைஞர் கவர்மெண்ட்டில் நடந்த மாதிரி நடக்குது. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடக்கும், ஞாபகம் இருக்கா? கருணாநிதி அவருக்கு அவரே பாராட்டு விழா நடத்திப்பார். இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நல்ல ஒரு பாயிண்ட். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு நடக்கலன்னு நான் யோசிச்சேன். ஸ்டாலின் கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு கலைஞர் அளவுக்கு நடக்கல. சின்ன வித்தியாசம் என்னன்னா, கலைஞர் தனக்கு பாராட்டு விழா நடத்திப்பாரு, ஸ்டாலின் வந்து அரசாங்கத்துக்கு பாராட்டு விழா நடத்துறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நோக்கம் நல்ல நோக்கம், சாதிச்சிருக்கீங்க, மறுக்கல. பட் கடக்க வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. எல்லாரும் உங்களை பாராட்டணும் நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? என்னோட கேள்வி அதான். எஸ்பெஷலி மீடியா பர்சன்ஸை வளைச்சு போடுறதுன்றது கவர்மெண்ட்டுக்கும் ஆபத்து, அதோட ஆபத்து மீடியாவுக்கு. இது மீடியா பர்சன்ஸோட சுயமரியாதையை சுரண்டி பார்க்குற வேலைங்க அது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மீடியா அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் கவர்மெண்ட், மீடியா அண்ட் டெமோக்ரஸி. மீடியாவுக்கும் அரசாங்கத்துக்கு இடையில ஒரு வரசல், ஒரு மோதல் எப்பயும் இருக்கிறது அரசாங்கத்துக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, மீடியாவுக்கு நல்லது. மீடியா போய் அரசாங்கத்தோட கை கோத்துச்சுன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்துங்க. அது யூ ஆர் வாட்ச் டாக். யுவர் ஜாப் இஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். யூ ஆர் டு ஹோல்டு பீப்புள் அட் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் ரெஸ்பான்சிபிள். கூண்டில் ஏற்றுறதான், ஆட்சியாளர்களை கூண்டில் ஏற்றுறதான் உன் வேலை. ஜால்ரா போடுறது, ஜிங்சா கடிக்கிறது, சொம்படிக்கிறது, காவடி தூக்குறது உன் வேலை கிடையாது. அதை இந்த அரசாங்கம் ஊக்குவிக்குதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். மீடியா பர்சன்ஸ் வந்து தங்களை அறிந்தோ அறியாமலோ தங்கள் சுய தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள், விலை போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை, அஸ் அ கிளாஸ் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விழாவுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த அத்தனை பேரும் டிஎம்கே சார்பு நிலை உள்ள பத்திரிகையாளர்கள். என்ராம் உட்காந்துருக்காரு அங்கே, மோடியை எதிர்த்து அவ்வளோ பேசுகிறாரு, இடதுசாரி சிந்தனையாளர், பல ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக 4.5 ஆண்டுகளை ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பாரா, ஒரு ஆர்டிகிள் எழுதியிருப்பாரா, ஒரு பேச்சு பேசியிருப்பாரா என்ராம்? அவர் மோடிக்கு எதிரானவர், பிஜேபிக்கு எதிரானவர், இந்துத்துவாவுக்கு எதிரானவர், எல்லாம் கரெக்டு. ஸ்டாலினை நான் நண்பர்னுவார், ஸ்டாலினோட வாக்கிங் போவார். அவர் ஊட்டியில் அவரோட பங்களா ரெனோவேட் பண்ணி திறந்து வச்சப்போ ஸ்டாலினும் எல்லா அமைச்சர்களும் அங்கே போனாங்க. அவர் நேற்று முதல் ரோலில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த கேள்வி இல்லை, நீங்கள் என்ன சார் ரோல் மாடல்னு? மாநில அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை வாயை திறந்து அவர் பேசியிருப்பாரா? அப்போ இங்கே எந்த தப்புமே நடக்கலையா? அப்போ இத்தகைய பத்திரிகையாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் பெருகி வருவது என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டால் சாபக்கேடு, நிச்சயமாக சாபக்கேடு. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.